1497ஆம் ஆண்டு இதே நாளில் போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பன் நகரிலிருந்து 4 கப்பல்கள் மூலமாக வாஸ்கோ ட காமா தலைமையில் 170 பேர் கடல் பயணத்திற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருந்தனர். அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பயணம் அது என்பதை அப்போது அவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. கான்ஸ்டான்டினோப்பிள் நகரை துருக்கியர்கள் கைப்பற்றிய பிறகு இந்தியா உள்ளிட்ட கிழக்காசிய நாடுகளுக்கு கடல் மார்க்கமாக வழி கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் ஐரோப்பியர்களுக்கு ஏற்பட்டது. அந்த சூழலில்தான் கடல் மார்க்கமாக இந்தியா செல்லும் நோக்கோடு வாஸ்கோ ட காமாவின் பயணம் தொடங்கியது. பார்த்தோலோமியா டயாஸ் சென்ற கடல் வழியை பின்பற்றி தென்னாப்பிரிக்காவின் முனையை அடைந்த அவருக்கு அரேபிய கடல் மாலுமியான அகமது இபின் மஸ்ஜித் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியா செல்வதற்கு உதவினார். இதனை அடுத்து 1498ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி கேரளாவின் கோழிக்கோடு பகுதியை வந்தடைந்தார் வாஸ்கோ ட காமா. மாவீரன் என்று அழைக்கப்படும் நெப்போலியனின் ராணுவத்தில் மருத்துவராக இருந்தவர் டாமினிக் ஜீன் லாரி. 1797ஆம் ஆண்டு முதல் வாட்டர்லூ போர் வரை ராணுவ படையில் மருத்துவராக இருந்த டாமினிக் வேகமாக முன்னேறி செல்லும் படைக்கு ஈடுகொடுக்கும் விதமாக மருத்துவருடன் கூடிய பறக்கும் ஆம்புலன்ஸ் முறையை முதலாக அறிமுகப்படுத்தியவர். மேலும் படுகாயமடைந்த வீரர்களை முகாமிற்கு அழைத்துச் செல்வதிலும் மிக துரிதமாக செயல்பட்டவர் டாமினிக். ஆம்புலன்ஸ் குழுவில் மட்டும் 3 பிரிவுகளில் 340 மருத்துவர்கள் இருந்துள்ளனர். நவீன ஆம்புலன்ஸ் கண்டுபிடிப்பிற்கு முன்னோடியாக கருதப்படும் குதிரை வண்டியால் ஆன பறக்கும் ஆம்புலன்ஸ் முறையை கண்டுபிடித்த டாமினிக் ஜீன் லாரி 1766ஆம் ஆண்டு இதே நாளில்தான் பிறந்தார்.